சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நிலை மாறியிருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பின்னடைவு என்று பார்த்திருந்தோம். தற்போது அடுத்தடுத்த சுற்றுகளின் வாக்கு எண்ணிக்கை முடிவில் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நொடிக்கு நொடி முன்னிலை நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. போட்டி கடுமையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 4ஆம் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்னும் பல சுற்று வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கின்றன. தற்போதைய 4ஆம் சுற்று வாக்குகள் முடிவில் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி தொடர்ந்து காலையிலிருந்தே முன்னிலையில் இருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வெளியான போதிலிருந்தே எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து கே பழனிசாமி முன்னிலையில் இருக்கிறார். திருப்போரூர் தொகுதியில் விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸ் முன்னிலை பெற்றிருக்கிறார்.